இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் சேதுபதியின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதி. இதற்கு தெளிவான சான்றுகள். அங்க மனித சஞ்சாரம், மனித வாழ்க்கை அங்க இல்லை. அது மாதிரி இருந்த ஒரு தீவை அந்த ராமநாதபுரம் சேதுபதி ஆட்சிக்குட்பட்டதாக இருந்துச்சு. இப்ப அண்மையில சீமான் இதை பற்றி பேசுறாரு. எங்க போனாலும் அவர் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, மூக்கையா தேவர் மட்டும்தான் கேட்டாரு, வேற யாருமே கேட்கலன்னு சொல்றாரு. அது தப்பு. மூக்கையா தேவர் ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். எனவே அவர் கேட்டார். எதுவும் நம்ம நிலத்தையெல்லாம் நம்ம இழந்துறவோ விட்டு கொடுத்துறவோ இல்ல. இது ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான முறையான ஒப்பந்தம், எல்லைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம். எனவே இப்படி கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டோம் என்று சொல்வது தவறு. கச்சத்தீவை கொடுத்ததுதான், அதை மாற்ற முடியாது, அந்த ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது. பதில் கொடுத்தது யாரு? இப்ப இருக்க இதே ஜெயசங்கர். இப்ப அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்து அவரும் இந்த பிரச்சாரத்தில் சேர்ந்து இருக்கிறார். அதனால அவர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நிறைய தீவுகள் பல நாடுகள்ல தங்கள் வசமான கதைகளும் நிறைய இருக்கு. சோ அதே மாதிரி நமக்கு கச்சத்தீவு சொந்தமாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எப்ப தெரியுமா? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். கச்சத்தீவு விவகாரம் தற்போது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் தற்போது இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக தோழர் தியாகு அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் பார்த்தோமேயானால் சர்ச்சையை எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாஜக குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை தவற விட்டதே திமுக தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. தொடர்ந்து தமிழ் குறித்தும் தமிழீழம் குறித்தும் எல்லாமே தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது எப்பவுமே சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகவே இருக்கும். அந்த வகையில் தற்போது கச்சத்தீவு இந்த மாதிரி பாஜக ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைக்கிறாங்க. சோ இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு கேள்விதான் இங்க நமக்கு. பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள்கிறதா? தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு எடுத்து கொடுத்தது தவறு என்று கருதுகிறதா? அப்படி கருதுமானால் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அந்த கச்சத்தீவை மீட்டு கொடுப்பதற்காக இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? 10 வருஷத்துல செய்யல. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்து கச்சத்தீவை நீங்கள் மீட்டுக் கொடுத்தீங்க? இந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். அது இல்லாமல் சும்மா இது ஒரு தேர்தல் பிரச்சனை மாதிரி காங்கிரஸுக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கான முக்கிய காரணம் யாரு சார்? இதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட அப்போதுல இப்ப கூட என்ன பேச்சு சொல்றாங்க அப்படின்னா, நேரு அவர்களே கச்சத்தீவு குறித்து இந்த இஷ்யூ வர்றப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல கச்சத்தீவு குறித்தெல்லாம் அது நம்ம இந்தியா கூட எல்லாம் இணைஞ்சிருக்கா அப்படிலாம் நேருவே சொல்லல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு. சோ இந்த கல அரசியல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கா, நேருவுக்கு இது பத்தின ஒரு அப்டேட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக சொல்றாங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அது ராமநாதபுரம் சேதுபதியின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதி. இதற்கு தெளிவான சான்றுகள் இருக்கு. அங்க மனித சஞ்சாரம், மனித வாழ்க்கை அங்க இல்லை. அது மாதிரி இருந்த ஒரு தீவை அந்த ராமநாதபுரம் சேதுபதி ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்துச்சு. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான அந்த கடல் பகுதியில தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நெருக்கமான பகுதி. அது நடுப்புற ஒரு கோடு கிழிச்சோம்னா அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் கச்சத்தீவு வரும். எனவே கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாக எந்த காலத்திலும் இருந்தது இல்லை. இப்ப கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்திலேயே அது ராமநாதபுரம் சேதுபதியில் தான் இருந்துச்சு. பிரித்தானிய ஆட்சி காலத்திலும் அப்படித்தான் இருந்துச்சு. பிற்காலத்துல அதே சேதுபதி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து தேர்தலில் கூட போட்டி போட்டார். அந்த அளவுக்கு அவங்களுக்கும் காங்கிரஸ் இந்தியாவுக்குமான உறவு இருக்கு. இலங்கை அரசு சேனநாயகா இருக்கிற காலத்துல இந்த கச்சத்தீவை தங்களுக்கு கேட்டாங்க. அவங்களுக்கு சொந்தம்னா அதை ஏன் கேட்கணும்? அவங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறதுனாலதான் கேட்கிறாங்க. அது அவங்க ஒரு பன்னாட்டு எல்லைகள்ல எங்களோட சேர்த்து கொடுங்கன்னு கேட்டாங்க. 2 நாடுகளுக்கு இடையில இப்படி மாற்றிக் கொள்வதெல்லாம் உண்டு. இதே 75ல இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில இது போன்ற மாற்றங்கள் நடந்துச்சு. ஒரு திட்டு பகுதிகள், வங்கதேசத்துக்குள்ள இந்திய பகுதி இருக்கும்,
இந்தியாவுக்குள்ள வங்கதேச பகுதி இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க திட்டுகளை அவங்கள்ட்ட விட்டுறது, அவங்க திட்டுகளை இவங்கள்ட்ட விட்டுறது. ஒரு 100 திட்டுக்களை இந்தியா வங்கதேசத்துக்கு கொடுத்துச்சு, வங்கதேசம் ஒரு 50 திட்டுக்களை இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. அது போல நடக்கும். இது அப்படியெல்லாம் இல்லை. இது தெளிவாக தமிழகத்திற்கு உட்பட்ட பகுதி, தமிழகத்தின் மீது இறைமை கோருகிற இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதி தான். இதை 74 இந்திரா காந்தி ஒப்படைக்கிறார். தகவல் என்ன, அப்ப ஒப்படைக்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருந்துச்சு. இலங்கையை அரசியல் ரீதியா பன்னாட்டு அரசியல்ல, ஐநாவுல, மற்ற இடங்கள்ல தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு தேவைக்காக இதை செஞ்சார். ஓகே, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் சார். ஏன்னா இப்பதான் சில புத்தகங்கள்ல அந்த இதுல வந்து பாக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்ப அமெரிக்கா இந்தியால இருந்து ஒரு 100 மைல்களுக்கு அப்பாலோ இல்ல 20 மைல்களுக்கு அப்பாலோ இருக்கக்கூடிய ஒரு தீபகற்ப பகுதியில ஒரு ஏவுதள மையமானது அமைக்கிறாங்கிறப்போ அப்போ இந்தியா அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குனாங்க இல்லையா? ஆமாம், அதாவது கச்சத்தீவை கொடுக்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை. கொடுப்பதற்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு உரிமையும் இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பகுதியை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டப்பேரவை, தமிழ்நாடு மக்கள் யாருடைய அனுமதியும் இல்லாமல் இந்தியா எடுத்து வேறொரு நாட்டுக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அந்த ஆட்சி புலம் சார்ந்த கட்டுக்கோப்பு, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, நம்முடைய அந்த இறைமை அது பாதிக்கப்படுது. இது எந்த கட்சி செய்தாலும் எந்த ஆட்சி செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு கலைஞர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அனைத்து கட்சிகளையும் கூட்டி தீர்மானம் இயற்றினார். தமிழ்நாடு காங்கிரசும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை இணைந்து கொண்டார்கள். எது, கச்சத்தீவை கொடுத்ததுக்கு எதிராக கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. இந்திய தரப்பு என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு தகவல் கொடுத்தோம். அந்த கேவல் சிங்கிற அயல்வுத்துறை அமைச்சர், நான் திமுக அரசுக்கு, கலைஞர் அரசுக்கு தகவல் கொடுத்தேன். ஏதோ ஒரு இடத்துல நாங்க ஒன்னா இருக்கும்போது செய்தி முறைப்படியாக அரசிடம், தமிழக அரசிடம் அனுமதி கேட்கல, தமிழக சட்டப்பேரவையிடம் கேட்கல, தமிழக முதலமைச்சரிடம் கேட்கல. அவங்க விருப்பத்திற்குத்தான் இதை செய்தார்கள். அதனால இது தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு செயல், இந்திய அரசுடைய அத்துமீறிய செயல். எந்த கட்சிங்கிறது முக்கியம் இல்லை, இதான் நடந்துச்சு. ஆனா இங்க என்ன முக்கியமா சொல்லணும்னா, இப்ப அண்மையில சீமான் இதை பற்றி பேசுறாரு எங்க போனாலும். அவர் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, மூக்கையா தேவர் மட்டும்தான் கேட்டாரு, வேற யாருமே கேட்கலன்னு சொல்றாரு. அது தப்பு. மூக்கையா தேவர் ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். எனவே அவர் கேட்டார், இந்த என்னுடைய தொகுதிக்குட்பட்ட ஒரு தீவை எனக்கு கூட தகவல் தெரிவிக்காமல் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று கேட்டார். இல்ல, உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த தீவை இந்தியாவின் இறைமைக்குட்பட்டது, எனவே நாங்கள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியதில்லை என்று இந்திய அரசு பதில் சொன்னார். அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து 74ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற மக்களவையில் இரா செழியனுடைய உரை, புகழ்பெற்ற உரை, நான் இப்பயும் வச்சிருக்கேன், தினமணியில ஒரு முழு பக்கம் அந்த உரை வந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தை மிக கடுமையா எடுத்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இட் இஸ் an immoral agreement சொன்னார். இது ஒரு அறத்துக்கு புறம்பான ஒப்பந்தம், ஒழுக்கக்கேடான ஒப்பந்தம். யார் சொன்னது? திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அன்னைக்கு ஒரு திமுக தான் இருந்தார், இரா செழியன், எங்க தொகுதியினுடைய உறுப்பினர் தான் அவர். இன்னொரு பக்கம் அதிமுக, நாஞ்சில் மனோகரன் அதிமுக இருந்தார். அதிமுக அப்பதான் தொடங்கி கொஞ்ச காலம் தான் ஆகியிருந்துச்சு. ஆனா நாஞ்சில் மனோகரன் அவரும் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து கடுமையா பேசினார். மனோகரன், செழியன் இந்த 2 பேர் பேசுறதை மறைச்சிட்டு மூக்கையா தேவர் மட்டும்தான் பேசினாரு, வேற யாரும் தட்டி கேட்கலன்னு சொல்றது சீமானுடைய பொய் பிரச்சாரம். இப்ப இதனுடைய தொடர்ச்சியா இவங்களை என்ன பண்றாங்க, இப்ப அன்னைக்கு திமுக அரசு தடுக்க தவறி, என்ன தடுக்கணும்னா எந்த சட்டம் கொடுத்திருக்கிறீங்க, எந்த சட்டத்தில் உரிமை கொடுத்திருக்கிறீங்க மாநில அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? சட்டத்தில் இருக்கிற குறை, அதுக்கு ஒரு அரசை சொல்ல முடியாது. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, தீர்மானம் போட்டாங்க, எல்லா கட்சிகளையும் கூட்டினாங்க. சரி, அவங்கதான் முடியல. கலைஞர் ஆட்சி போனதுக்கு பிறகு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, என்ன செய்ய முடியும், வழக்கு தான் போட முடியும்னு உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டாரு. இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன், இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டுகளா எதுவும் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, கச்சத்தீவு கொடுத்ததுதான், அதை திருப்பி கேட்க முடியாது என்று அதிகாரபூர்வமாக பதில் சொன்னார். இப்ப ஜெய்சங்கர் இருக்கிறார்ல,
இவர் தானே இன்னைக்கு அயலுறவுத்துறை அமைச்சர். ஆமா. அவர் ஒரு ஆர்டிஐன்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்துல இன்னைக்கு ஒரு பதில் கொடுக்குறார். இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இதே ஜெய்சங்கர் 2015 ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தார், அயலுறவுத்துறை செயலர், இந்திய அரசுல இருந்தார். அப்படி இருக்கும்போது அவரே கொடுத்த பதில் என்னன்னா, எதுவும் நம்ம நிலத்தையெல்லாம் நம்ம இழந்துறவோ விட்டு கொடுத்துறவோ இல்லை, இது ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான முறையான ஒப்பந்தம், எல்லைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம். எனவே இப்படி கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டோம் என்று சொல்வது தவறு. கச்சத்தீவை கொடுத்ததுதான், அதை மாற்ற முடியாது, அந்த ஒப்பந்தத்தை மாற்ற முடியாது. பதில் கொடுத்தது யாரு? இப்ப இருக்க இதே ஜெய்சங்கர். இப்ப அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்து இப்ப அவரையும் இந்த பிரச்சாரத்துல சேர்ந்து இருக்கிறார். அதனால அவரையும் இப்ப அவருக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி கொடுத்திருக்க கூடாதுன்னா அவர் பதில் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். சரி, அடுத்தது என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு 2023 அல்ல 22 வச்சுங்க, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. அரசு தரப்பில் சொல்லப்பட்டதா, மோடி அரசு தரப்பில் சொல்லப்பட்டது என்னன்னா, கச்சத்தீவு கொடுத்ததுதான், அதை யாரும் மீட்க முடியாது. அப்படி மீட்கணும்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்தியா படையெடுத்து சென்று மீட்கணும்னு அர்த்தம். இந்தியா இலங்கையின் மீது ராணுவ படையெடுப்பு நடத்தணும்னு சொல்றதா போல். அப்படி நடத்தினால் அதை மீட்கலாம். ஆனா அதுக்கு நாங்க தயாரல்ல, அது முடியாதுன்னு பதில் சொல்லிட்டாங்க. இது முடிந்து போன விஷயம்னு சொன்னது யாரு? மோடி அரசார். இந்த 10 ஆண்டுகளில் பல தடவை சொல்லிட்டார். இப்ப என்ன திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு? தேர்தல் ஓட்டுக்காகவா? சரி, இப்ப கூட நான் கேட்கிறேன், தெளிவான ஒரு வாக்குறுதி கொடுங்க. எப்படி மீட்க போறீங்க? இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறீங்களா? பன்னாட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இலங்கை அரசு மீது பன்னாட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட போறீங்களா? என்ன செய்ய? அல்லது படையெடுத்து போய் கச்சத்தீவை கைப்பற்ற போறீங்களா? எதுவுமே இல்லை. கச்சத்தீவை இழந்ததனால் நமக்கு சாதாரண இழப்பல்ல, ஏதோ மீன் பிடிக்கிற இடத்தை இழந்துட்டோங்கிறது மட்டுமல்ல, நமக்கு பல உயிர்கள், நூற்றுக்கணக்கான உயிர்கள், மீனவர் உயிர்களை கச்சத்தீவை இழந்ததால் நாம் பறிகொடுத்திருக்கிறோம். வங்க கடலில் நாதியற்று செத்து மிதந்த தமிழ் மீனவர்கள், அவர்களுடைய உடல்கள் எல்லாம் கச்சத்தீவை இழந்ததனுடைய அந்த விளைவு தான். அதனால வேண்டி கச்சத்தீவை வைத்துக் கொண்டு அவசியம் சொல்றேன், கச்சத்தீவை இந்தியாவுக்கு சொந்தம் கொடுத்துட்டான், இந்தியாவுக்கு சொந்தம் கொடுத்துட்டான்னு சொல்லாதீங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? ஆமா ஐயா, எங்களுக்கு சொந்தம், நான் கொடுத்தோமா. நான் சொல்றேன், கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம். தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை எந்த அரசாக இருந்தாலும் அதை எடுத்து அயல் நாட்டு அரசு கொடுத்து தப்பு. இந்த தப்பை திருத்துவதற்கு பாஜக ஏதாவது வழி செய்ய போகிறதா? அண்ணாமலை நாளைக்கு பேசட்டுங்க, கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் என்று கோவை தொகுதி பிரச்சாரத்துல அண்ணாமலை சொல்லட்டும், பார்ப்போம். சொல்லுவாரா? மோடி சொல்லுவாரா, தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்திய அரசு எடுத்து இலங்கைக்கு கொடுத்து விட்டது, அது தவறுதான் என்று சொல்லுவாரா? ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு கச்சத்தீவை நீங்க இப்ப கிளப்புறீங்க? அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல, இப்ப ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி கச்சத்தீவு, ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே தமிழர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை, குறிப்பாக மீனவர்களுடைய கோரிக்கையாகவும் இருப்பது அந்த கச்சத்தீவு அப்படிங்கிறதா. அது சண்டை, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப அது நம்ம இங்க இருந்து வார் பண்ணிட்டு போனாதான் நம்ம கைவசம் வருமா, இல்ல பேச்சுவார்த்தை மூலமாக மறுபடியும் ஏன்னா பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நிறைய தீவுகள் பல நாடுகள்ல தங்கள் வசமான கதைகளும் நிறைய இருக்கு. சோ அதே மாதிரி நமக்கு கச்சத்தீவு சொந்தமாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எப்ப தெரியுமா? கச்சத்தீவு சிங்கள அரசின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாது. அது தமிழீழத்தின் ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி மீட்க முடியும். அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா கச்சத்தீவை எப்படி வச்சிருக்கலாம், இன்னைக்கு அங்க கொண்டு போய் திடீர்னு ஒரு புத்தர் சிலை இறங்குது. ஏதுரா புத்தர் சிலைன்னு கேட்டா, இந்த சாமி கும்பிட வர்றவங்க, சிங்கள கடற்படையினர் வர்றவங்க எல்லாம் பௌத்தத்துல நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, அவங்க கும்புறதுக்காக கொண்டு வந்து வச்சோங்கிறான். திடீர்னு கொண்டு வந்து இறக்கலாம் ஒரு சிலைய. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கணும்னா ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு அங்க வச்சிருவான், அல்லது ஒரு வேல் கம்பை குத்தி வச்சிருவான், ஒரு சூலாயுதத்தை குத்தி வச்சிருவான் இந்த இடத்த பிடிக்கிறது. அந்த மாதிரி கச்சத்தீவை அவங்க ஏதோ அந்தானியார் கோயில் கும்புறதுக்கு, அல்லது ஒரு நாளைக்கு சீனாவுக்கு கடற்படை தளமா கச்சத்தீவை கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? என் பகுதியை நான் கொடுப்பாமா, கம்பன் தோட்டாவை கொடுக்கலாம், கச்சத்தீவை கொடுக்க மாட்டானா? கொடுக்கலாம். அல்லது இந்த தீவையும் சேர்த்து சிங்களமயப்படுத்துவது, கட்டமைப்பியல் இனவழிப்பில் இந்த தீவையும் உட்கொண்டு வரலாம்.
சிங்களர்களை கொண்டு போய் அங்க குடியேற்றலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இதெல்லாம் தடுக்கிற வலிமை நமக்கு வேணும்னா கச்சத்தீவை மீட்கணும். இந்திய அரசு, குறிப்பா பாஜக அரசு இதை மீட்டு கொடுக்க அவங்க, ஏன்னா அவங்க திட்டம் வேற. அவங்க திட்டம் என்னன்னா அகண்ட பாரதம். இந்த அகண்ட பாரதத்திற்குள்ள சிங்கள இலங்கை முஸ்லீமுக்கு எதிரி, நாங்களும் முஸ்லீமுக்கு எதிரி. எனவே இந்த முஸ்லீம்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிடணுங்கிற கொள்கை உள்ள 2 அரசுகளா நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு பொதுபல சேனா, எங்களுக்கு RSS. எனவே இந்த அகண்ட பாரதம் நேபாள முறை முதல் இது வரைக்கும் இலங்கைக்கு தென்கோடி வரைக்கும் நாங்கள் ஒன்னாக்குறோம் என்று சொல்லிட்டு அப்படி வேணா கச்சத்தீவை மீட்கலாம். அதனால தமிழர்களுக்கு ஒரு பயனும் இல்லை, தமிழர்களுக்கு இழப்பு தான் உண்டு. ஓகே சார், இந்த கச்சத்தீவு எப்பதான் முடிவுக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல முடிவுக்கே வராம இது தொடர்கதையாவே தான் இருக்குமா? தாங்க, இந்த அரசுகளால் இது முடிவுக்கு வரப்போவதில்லை. தமிழீழம் பிறந்தால் அந்த தமிழீழத்தினுடைய பகுதியாக கச்சத்தீவு இருக்கும். தமிழர்களுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கடலே பாருங்க, வங்காளம் கொஞ்சோண்டு ஒரு எல்லையில இருந்தோம்னா வங்க விரிகுடா ஆயிடுச்சு. அரேபியா ஓரத்துல இருக்கிற கடல் அராபிய கடலா இருக்கு. இந்தியாவின் தெற்கே இருப்பது இந்திய பெருங்கடல், இந்து மகாசமுத்திரம்னா. ஆனா இந்த தமிழீழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கிற கடல் பகுதிக்கு இன்னும் பாக்கு நீரிணை தமிழன் கடல் தான் அது. இனி தமிழன் கடலில் இருக்கிற தமிழன் தீவை தமிழர்கள் பேசி தங்களுக்குள் உடன்பாடு காண்பார்கள். அது வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து, ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு இஷ்யூ ரொம்ப பெருசாவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த நேரத்துல நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியவே மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.